எல்லாரும் இன்பத்தை விரும்புகிறோம், துன்பத்தை வெறுக்கிறோம். அதனால ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகின்றது. என்னவென்றால், நீ இன்பத்தை விரும்புவதால் அந்த இன்பத்தை நீட்டிக்க விரும்புகிறோம். ஒரு லட்டு சாப்பிட்ட உடனே சந்தோஷமாக இருந்ததுன்னா, இந்த சிக்கல் எங்கே உருவாகுதுன்னா, எங்கே உருவாகுது? ஒரு லட்டு சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தது, விடு அப்படிங்கிற எண்ணம் வரல. அங்கே என்ன வருகிறது? ஒரு அறியாமை. இன்பத்தை நீட்டிக்க விரும்புகிறான் மனிதன். அங்கேதான் அவன் தவறு செய்கிறான். ஏனென்றால், ஒரு லட்டு உனக்கு விதிப்படி வந்தது, அது இன்பம் தரும். ரெண்டாவது லட்டு உன் ஆசையால் வருவது துன்பம் தரும். அதனால இறைவன் தருகிற அந்த இன்பத்தை அனுபவித்தோம், முடித்தோம் இருக்கணும். அங்கே என்ன வரக்கூடாது என்றால், அந்த இன்பத்தை நீட்டித்தல் என்ற ஒரு ஆசை, அது சிக்கல்ல கொண்டு விடும். அது நீட்டிக்க விரும்பக்கூடாது. அது உனக்கு எவ்வளவு நேரம் என்று பெருமான் கிடைத்திருக்கிறானோ அவ்வளவு நேரம்தான் அந்த இன்பம். நம்முடைய மகன் எவ்வளவு நாள் நமக்கு சந்தோஷம் தரப்போகிறான் என்பது நம்ம கையில் கிடையாது. யார் கையில் இருக்கு? வாரவ கையில் இருக்கு. நம்ம தானே கூட்டம். உலகத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டால், உலகத்தை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக வாழலாம். சைவ சித்தாந்தம் என்ன கற்றுத்தருகிறது என்று கேட்டால், இப்போ நாங்கள் கல்யாணராமன் நம்ம எசிகமாக இருக்காங்க, அப்புறம் வேறு பேராசிரியர்கள் இருக்காங்க, 2 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் நிறைய இருக்காங்க. சைவ சித்தாந்தம் என்ன கற்றுத்தருகிறது என்றால், ஒன்றே ஒன்று, இந்த பூலோகத்திலேயே நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை கற்றுத்தருகிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னு கேட்டார். ஒருவன் துன்பப்படாமல் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை என்றால், சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் துன்பம் எப்படி வருகிறது என்றால், சில உண்மைகளை ஒரு மனிதன் புரியாத போது துன்பம் வருகிறது. அவ்வளோதான். பல துன்பம் அப்படிதான் வரும். ஒரு துன்பம் வருகிறதுன்னா அந்த தொடர்பான ஏதோ ஒரு உண்மையை நீ புரிய தவறிவிட்டாய், அதனால தான் அந்த துன்பம் வருகிறது. ஒரு சாதாரண உதாரணத்தில் சொல்கிறேன். அந்த காலத்தில் வீட்டில் நிலைப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 4 அடி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு மனிதன் போகிறான், இவன் பார்க்குறான், அந்த நிலையினுடைய உயரம் எவ்வளோ இருக்குது? 4 அடி. போகிற மனிதனுடைய உயரம் என்ன? 5 அடி. அப்போ இந்த 5 அடி 4 அடிக்குள் போகாது என்பதை என்ற உண்மையை அவன் உணர்ந்திருந்தால் அவனுக்கு துன்பம் இல்லை. அதை உணராம அப்படியே நெஞ்ச நிமிர்த்தி போனா அப்புறம் நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். இது எதனால வந்ததுன்னா, ஒரு உண்மையை நீ உணராததான் வந்தது. அப்ப இந்த துன்பத்துக்கு பல நேரங்களில் காரணம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் சூட்சுமங்களை நீ அறியவில்லை. எந்தெந்த உண்மைகளெல்லாம் நீ அறியாமல் போகிறாயோ அதனால் உனக்கு துன்பம் வரும். பல துன்பங்கள் இப்படித்தான் வருகின்றன. அதனால சைவ சித்தாந்தம் என்ன சொல்லித் தருகிறது என்றால், இந்த உலகத்தினுடைய அடிப்படையான பல உண்மைகளை உனக்கு சொல்லித் தருகிறது. உண்மைகள்